Today I am going to discuss about intensive properties and extensive properties. இது வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரோ டேர்ம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் ப்ராசஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து we are going to see the types of thermodynamic properties அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் the properties which independent of the அமௌண்ட்டை பொறுத்து மாறாத இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்டென்சிவ் இண்டிபெண்ட் which means which do not depend. ஓகே, அப்போ எக்ஸ்டென்சிவ்னா வந்து it depends upon the amount of the substance. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினேஷனே. ஸோ we can write intensive properties are independent of the amount. Independent of the amount of the substance. அப்போ extensive property depends on the amount of the substance. அப்போ இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட். இப்போ நம்ம எக்ஸ்டென்சிவில் இப்போ அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு மாஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து வால்யூம், ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் யூ கால் இஸ் அ ஹீட் கெப்பாசிட்டி, எனர்ஜி, என்ட்ரோபி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் ஆஃப் தி அமௌண்ட். ஸோ மாஸ் பை வால்யூம் வந்து என்னது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி, தென் ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து surface tension, molar volume, then molar mass. ஸோ molar mass எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்போது அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அதுவுமே வந்து மோலில் சொல்கிறப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இந்த. ஓகே, இது மோலார் வால்யூம், மோலார் மாஸ் சொல்லியாச்சு. மோலாரிட்டி, அது மோலாலிட்டி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இன்டென்சிவ் செட். ஸோ டென்சிட்டி இது என்னது மாஸ் பை வால்யூம், ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டிவைட் பண்ணுறப்ப ப்ரெஷர். ஸோ அப்போ ஃபோர்ஸும் பார்த்திங்கனாக்கா இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏரியாவும் எஸ் மேபி சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்ட் குவாலிட்டி. சப்போஸ் பாய்லிங் பாயிண்ட் எடுக்கிறீங்க, வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் நீங்கள் 1 கிராமுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை 1 லிட்டருக்கு எடுத்தாலும் சரி, இல்லை 10 mlக்கு எடுத்தாலும் சரி, அதே 100 டிகிரி செல்சியஸ் தான். அதேமாதிரி ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறாது. சர்ஃபேஸ் டென்ஷன் நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு 10 mlக்கு எடுத்தாலும் அதே தான், இல்லை வந்து நீங்கள் 100 mlக்கு எடுத்தாலும் அதே தான். ஸோ மோலார் வால்யூம், ஸோ மோலார் வால்யூம் வந்து வால்யூம் பர் மோல், வி ஆர் டிவைடிங் பர் மோல். அப்போ வந்து இட் இஸ் பிகமிங் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மோலார் மாஸ், மோலாரிட்டி, மோலாலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போது லைக் மாஸ், வால்யூம், ஹீட் கெப்பாசிட்டி, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ், மோல், ஃபோர்ஸ், ஏரியா, எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ்னா அமௌண்ட்னா அந்த எக்ஸ்டென்சிவ், விச் டு நாட் டிபெண்ட் அப்பான் தி அமௌண்ட்னா வந்து இட் இஸ் இன்டென்சிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து what we are going to see is the state functions and path functions.
ஸோ நம்ம நிறைய தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். லைக் ஏல ஆரம்பித்து வி வெண்ட் அப் டு டபிள்யூ, ரைட்? ஸோ ஏ வந்து ஹெல்மோல்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ தே ஒன் தேர் அதனோட இது பார்த்திங்கனாக்கா இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், okay, which do not depend upon the path. So the functions are the thermodynamic properties which only depends upon the initial and the final state, but not how the path is taken. அதை பொறுத்து மாறாத ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை ஜியாக இருக்கட்டும், இல்லை ஏவாக இருக்கட்டும், இல்லை என்தால்பியாக இருக்கட்டும், ஓகே, இல்லை என்ட்ரோப்பியாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேட் ஃபங்க்ஷன். இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போது பாத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹவு த பாத் யூ ஹவ் டேக்கன். ஸோ அதில் 2 தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் வரும். ஒன்று குவான்டிட்டி ஆஃப் ஹீட், இன்னொன்று வந்து டபிள்யூ, ஓகே. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி இனிஷியல் அண்டு ஃபைனல் state but not the path. So it only depends upon the how the functions taken the path. ஸோ அப்போது வந்து இது வந்து பாத் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் நீங்கள் அதனோட டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து என்ன சொல்லுவோன்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாக்கா இதை வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் சொல்லுவோம், ஓகே, எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியல் பேர் வந்து எக்ஸாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஇ, டிஎஸ், டிஜி, டிஏ, டிஹெச், ஓகே, இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ இது பார்த்து பொறுத்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனோட டிஃப்ரென்ஷியல் வந்து என்ன சொல்லுவோன்னா இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ ஃபார் டிக்யூ, dw, இதெல்லாம் வந்து inexact differential, okay. So hope you understood these extra terms today, okay. So extensive properties, intensive properties பார்த்தோம். The properties which depend upon the mass na extensive, which independent of the amount na வந்து it is intensive. அப்புறம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் பட் நாட் த பாத். பட் பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி ரிலைஸ் ஆன் த ஹவு த பாத் ஹாஸ் பீன் டேக்கன், ஓகே. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர டிஃப்ரென்ஷியல் பேர் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ். பாத் ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 term. Hope you understood this video. If you like this video, please share with your friends. Thank you very much.